ஹலோ மக்களே, இங்கு கதைகள் சொல்லப்படும் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். மல்லம்மா 9வது அத்தியாயம். கேட்கலாமா? என்ன சொல்கிறீங்க? வாகினி நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாளா? ஆமாம், தாம்பரமில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் நம்ம பொண்ணை ஒரு பையன் கூட பார்த்துட்டு தான் வேதாச்சலம் ஃபோனில் பேசினான். நம்மக்கிட்ட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவ எதுக்கு அவ்வளோ தூரம் தனியாக போகணும்? அவளுக்கு கால் பண்ணுங்கள், நேராகவே கேட்டுடலாம். சரி. சாமி சாமி தோட்டத்தில் கண்மூடி அமர்ந்திருந்த பக்தவக்ஷலா சுவாமிகள் மெல்ல கண் திறந்தார். என்ன சுந்தரம், ஏன் இவ்வளோ பதட்டமாக வர்ற? என்ன விஷயம்? ஐயா, வாகினி இப்போ உங்களை பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கா சாமி. அவள் மட்டும் வரலை, கூட அவள் கல்யாணம் பண்ணிக்கிற நினைக்கிற பையனும் வர்றான். ஐயா, ஆமாப்பா, என் கணிப்பு சரியாக இருந்தால் எங்கள் கல்யாண பேச்சை ஆரம்பித்ததுலேருந்து எதுவுமே சரியில்லை. அது ஏன்னு கேட்க வருவாளாக இருக்கும். பார்க்கலாம். ஐயா, அன்றைக்கி அவங்க அம்மா வந்தப்போ ஒன்றுமே சொல்லாத நீங்கள் இன்றைக்கி இந்த பொண்ணு வந்து கேட்கும்போது என்ன சொல்லி சமாளிக்க போகிறீங்க? சம்மந்தப்பட்டவங்க வந்து கேட்கும்போது எல்லாமே சொல்லித்தானே ஆகணும். அப்போ வாகினி வந்து கேட்டால் மல்லம்மா பற்றி எல்லாமே சொல்ல போகிறீங்களாயா? ஆமாம் சுந்தரம். சாமி, உங்களுக்கு தெரியாததில்லை, அது ரொம்ப சின்ன பொண்ணு, பயந்துருமேங்க. இனியும் மறைக்க முடியாது சுந்தரம். ஏன்னா அந்த பையன் சூரிய சூடனுக்கு மல்லம்மா காட்சி கொடுத்துட்டா, மோகினி வேணாம்னு சொல்லிட்டா. ஐயா, என்ன சொல்கிறீங்க? மல்லம்மாவுக்கு மானிட உருவம் கிடைச்சிருச்சா? நடுங்கினார் சுந்தரம். ஆமாம், அவளோட பழைய உருவமே கிடைச்சிருக்கு. அதாவது அவள் இறக்குற அன்னைக்கு எப்படி இருந்தாலோ அதே உருவம் கிடைச்சிருக்கு. 91 வருஷமாக அவளால் சாதிக்க முடியாததை இந்த வருஷத்தில் சாதிக்க துடிப்போட வந்திருக்கா. அவளால் எங்கேயும் இருக்க முடியும், யாராவேனாலும் மாற முடியும். ஐயா, இது எல்லாம் நீங்கள் வாகினிக்கு சொன்னா சாமி, சும்மா சொல்லு சுந்தரம். அந்த சாம்பசிவம் மகனுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது? சொல்லவே வாய் வரலங்க. ஆமாம், மல்லம்மாவோட தீராத வெறிக்கு நானும் பலியாகிடுவேன். ஐயா, அபச்சாரம். ஐயா, அது நடக்கவே கூடாதுங்க. புன்னகையுடன் சுந்தரத்தை நெருங்கிய பக்தவக்ஷலா சுவாமிகள் அவர் தோள் மேல் கையை வைத்தார். என் அந்திம காலம் ரொம்ப நெருக்கத்தில் வந்துருச்சு சுந்தரம். அதான் நான் மோகினிக்கும் சூரியசூடனுக்கும் எல்லாம் சொல்ல போகிறேன். அந்த நேரத்தில் அங்கு வந்த பரந்தாமன், ஐயா, மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க ஐயா. சரி, வா போகலாம். சுந்தரம், சாயங்காலம் பூஜை முடிஞ்சதும் இங்கே வந்துடு. உனக்கு சில கடமைகள் இருக்குது. எனக்கு அப்புறம் இந்த ஆசிரமத்தை நீ தான் நல்லபடியாக கவனிச்சுக்கணும். அதை பற்றி நிறைய பேசணும். சாமி, சுந்தரத்தின் கண்களில் கண்ணீர் பெருகியது. சுந்தரம், நம்ம துறவிகள் இப்படி கண்ணீர் விட்டால் அது நம்ம தோற்றத்துக்கு அழகா? வா வா, போய் இறைவனை வழிபடலாம். அவரை தட்டி கொடுத்து விட்டு பக்தவக்ஷலம் சுவாமிகள் நடக்க கணக்கும் இதயத்துடன் அவரை பின்தொடர்ந்தார் சுந்தரம். கொதிக்கும் இதயத்துடன் குறுக்கும் நெடுக்குமாய் அலைந்து கொண்டிருந்தாள் நேத்ரா. ஏய், அப்பா வரட்டும்டி, போய் உட்காரு. ஏன் இப்படி 3/4 மணி நேரமாக நடந்துக்கிட்டு இருக்க? அம்மா சொல்ல, போய் உன் வேலையை பாருமா, செம்ம டென்ஷனில் இருக்கேன், அவர் வரட்டும், என்னமோ பண்ணி தொலை சொல்லிவிட்டு மல்லிகா விடம் விட்டு நகர முயல ஹாரன் சத்தத்துடன் கார் போர்டிகோவில் வந்து நின்றது. தாமோதரன் வீட்டுக்குள் நுழைந்தார். நேத்து, என்னடா, என்ன விஷயம்? அவர் முடிப்பதற்குள் அவர் சட்டையை பற்றினாள் நேத்ரா. கோபமாய் கசக்கினாள். ஏய் நேத்ரா, என்னடி பண்ற? விடுடி அவரை. மல்லிகா அவளை அகற்றினாள். சட்டையை சரி செய்து கொண்டார் தாமோதரன். அடியே, என்ன திமிர் உனக்கு? அவர் சட்டையை பிடிக்கிற? மல்லிகா, நீ சும்மாரு, சின்ன பொண்ணை திட்டாத. ஆமாம், இப்படி செல்லம் 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 கண்ணே மணியன்னு அவளை செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீங்கள் தான். மோசமான அப்பா நீங்கள். ஷட்டப்பம்மா. அப்பா, அருணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நேத்து, என்ன சொல்கிற? ஆமாம், அதுவும் யார் கூட தெரியுமா? அந்த வாகினி கூட. வாகினியா? யாரு? இடியட்டப்பா, காலேஜில் என் கூட படித்தாலே, ஓ, அந்த கோல்டு மெடல் வாங்கின பொண்ணு தானே? மல்லிகா கேட்க அவளை முறைத்தாள் நேத்ரா. அவளை விடு நேத்து, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கி என் ஜூனியர் பையனை பார்த்தேன்ப்பா. அருண் வீட்டுக்கு எதிரில் என் ஜூனியர் பொண்ணு இருக்கான். அவள் சொன்னதான் அவன் சொன்னான். உங்கள் தங்கச்சி காயத்ரி நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்க. அப்பா, என்னால் இதை தாங்கவே முடியலை. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அவனை நான் தான் கல்யாணம் பண்ணணும். ஏதாவது பண்ணு. நேத்து, கூல். அப்பா இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இப்போவே அதுக்கான வேலையை தொடங்கு ப்ளீஸ்ப்பா. அந்த வாகினியை நான் எதுலையாவது தோக்க வைக்கணும். சரி நேத்து, நீ போய் ரெஸ்ட் எடு. அப்பா கிட்ட சொல்லிட்டேல, இனி நான் பார்த்துக்கிறேன். வேக வேகமாய் மாடிப்படிகளில் ஏற ஆரம்பித்தாள் நேத்ரா. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். என்ன காயத்ரி கிட்ட உண்மையிலே பேச போகிறீங்களா? கண்டிப்பாக. நேத்ரா கேட்டு நான் எதை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அவர் சொல்லியதை கேட்டு ஆவேசமானாள் மல்லிகா. உங்கள் ஆசை மக விளையாட பொம்மை கேட்கல, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. மல்லிகா, நான் படித்தவன். என் மகளுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஒரு பட்டிக்காடு நீ எனக்கு புத்தி சொல்லாத. என் மக ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அவளுக்கு பிடிச்ச லஞ்ச் பண்ணு. நான் ஈவினிங் வர்றதுக்குள்ளே அவள் சமாதானமாகி இருக்கணும். சொல்லியபடியே தாமோதரன் வெளியேறினார். சாமிகளின் முன் அமர்ந்திருந்தனர் அருணும் வாகினியும். எல்லாவற்றையும் அவரிடம் கூறிவிட்டு அவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தனர். வாகினி, சாமி, நடந்ததெல்லாம் நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டீங்க. இப்போ நான் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்கிறேன், முழுசாக சொல்கிறேன். நல்லது சாமி. சாமி, என்னப்பா அருண்? அந்த மல்லம்மா யாரு சாமி? அதிலிருந்து சொல்லுங்க. அருண் கேட்க, அவள் உனக்கு அண்ணனா பிறந்து அப்புறம் அக்காவா மாறினவ. தொடரும். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.